கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆண்டவர் தன் தாசன் வழியாக இந்த நீதிமொழிகளை சொல்லும் பொழுது டோன்ட் என்டர் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம், நாம் புரிந்து கொள்கிறோம். சில இடங்களிலே செல்லும் பொழுது அனுமதி பெற்று உள்ளே வரவும் என்று சொல்லுவார்கள். அனுமதி பெற்று, அப்படி என்று சொன்னால் உள்ளே போவதற்கு அனுமதி பெற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே நீ போகாதே என்று சொல்லி ஆண்டவர் தருகிறார். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. இது இரண்டும் நமக்கு அவசியம் அல்லாது. நான் என் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் என் நிலைப்பாடுகள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட ஒன்றாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே மாற்று வழியாக அனுமதி பெறுங்கள் என்பது அல்ல. இது நமக்கு அவசியம் இல்லை, இது நமக்கு அவசியமா இல்லை. அநேக நேரங்களிலே துன்மார்க்கமான வழிகள் இன்பமாய் தோன்றினாலும் அது நம்மை அழிவுக்கு நேராக நடத்தும். சூதாட்டங்களில் பங்கேற்கும் பொழுது சூதாட்டத்திலே சென்று வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிற மக்களை பார்க்க முடியாது. அது அந்த விளையாட்டின் காரியங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். சிறுபிராயத்துல ஒரு 3 கட்டைகளை போட்டு இப்படி உருட்டி கவுத்து வைப்பாங்க. அதுல 1 வச்சா 2 கொடுக்குற அப்படிம்பாங்க. அதுல போய் வச்சு முதல்ல 10 பைசா கிடைச்சிருச்சுனாக்க அந்த சந்தோஷத்துல வருவது இல்லை. திரும்ப 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 அதிலே சென்று எல்லாவற்றையும் போய் இழந்து விடுவோம். சூதாட்டம் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும், ஒரு இச்சையை கொடுக்கும். அது நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகிற ஒன்றாய் காணப்படும். முடிவு என்ன? அதில் ஈடுபட்ட மக்களை எந்த சூழலும் கூட திருத்த முடியாத நிலையில அவர்கள் அமிழ்ந்து போவார்கள். அன்புக்குரிய விசுவாசிகளே, இது மாதத்தின் முடிவு நாள். ஒரு புதிய மாதத்தை சந்திக்க போகிறோம். என் ஆண்டவர் இந்த இடத்துல போகாதே என்று சொல்லும் பொழுது அதற்கு செவிமடுப்போம் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். ஒரு புதிய மாதத்தை நாளை தினத்தில் நான் சந்திக்கும் பொழுது நான் சேரக்கூடாத இடங்கள்ல சேராதபடிக்கு என் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ எனக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே, உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி வருவோம் என்று சொன்னால் வெற்றியான வாழ்க்கையை தேவன் தந்து நம்மை தாங்குவார் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அற்புதங்களாய் அடையாளங்களாய் இடைப்படுத்துகிற ஆண்டவர், நாங்கள் எங்கே சேரக்கூடாது என்று சொல்லுகிறோம் அந்த இடத்துல சேராதபடிக்கு உம்மை சேர்ந்து உமக்கேற்ற கனிகளை தர உதவி செய்யும் பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.